ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ புதுசா வந்திருக்குல்ல அந்த டைம் சேஞ்சஸ். ஆ ஸோ 3:30க்கு அப்புறம் 3:40 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அத பத்தின தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து இத பத்தி நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல, YouTubeல நெறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூசுவல் நம்ம ChatGPT இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டேன். ஸோ அவனும் சொல்லியிருக்கான். இது கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 3:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸோ இல்ல ஈக்விட்டியோ எல்லாமும் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3:30 வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா ஈக்விட்டி அதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆ க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். ஸோ கேஷ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3லேருந்து வந்திருக்கு. ஆ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்ஸுக்கு இது அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றவங்களுக்கு இது முக்கியமானது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 9:15லேருந்து 3:30 வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் க்ளோசிங் டைம் வந்து இதுக்கு முன்னாடி 3:30 தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9:15லேருந்து 3:30 வரைக்கும் இருக்கு. இது வந்து நார்மல் ட்ரேடிங். அதுக்கப்புறமேட்டு வந்தீங்கன்னா, கேஷ் ப்ராசஸ், அஃபிஷியல் க்ளோஸ். ஐ மீன் ஜஸ்ட் சிம்பிளா என்னன்னா, இதுக்கு முன்னாடி 3:30க்கு நடந்துச்சு. இப்போ 3:40 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் 3:30க்கு ஈக்விட்டி ட்ரேடிங் எல்லாமும் ஸ்டாப் ஆயிடும். பட் அந்த க்ளோசிங் இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி 3:30க்கு என்ன பிரைஸோ அதுதான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து அது சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3:30 PM பிரைஸ் அந்த நாளில் ஃபைனல் அஃபிஷியல் க்ளோசிங் பிரைஸ் என்று எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஸோ 3:30ல க்ளோஸ் ஆகுற பிரைஸ் தான் வந்து ஃபைனல் பிரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் ஒன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் டைம் 3:40 PM வரை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:40 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பிரைஸ் வந்து அப், டவுன் ஆயிட்டே இருக்கும். அதாவது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மேல கீழ ஏறிட்டு இருக்கும். பட் ஆனா நிஃப்டியோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏறுமான்னு கேட்டீங்கன்னா ஏறாது. ஆ ஸோ இது முக்கியம் ஏனென்றால் நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்டு வருகிறீர்கள். நான் நிஃப்டி ஆப்ஷன் பத்தி தான் கேட்டேன். அதனால அது சொல்லுது. ஆகஸ்ட் 3 முதல் என்எஸ்சி ஈக்விட்டி டெரிவேட்டிவ் ட்ரேடிங் 3:40 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெரிவேட்டிவ்னா நம்ம ஆப்ஷன்ஸ் அதுதான் வந்து 3:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3:15லேருந்து 3:30 இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 ஐ மீன் 9:15லேருந்து 3:30 9:15லேருந்து இப்போ 3:40. எனவே 3:30 PM ஆனது நிஃப்டி ஆப்ஷன் உடனே நிற்காது. ஸோ சொன்ன 3:30 ஆனா நிக்காது. ஆ அப்புறம் ஒரு டவுட் வரும். நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுறது, இறங்குறது வந்து நின்னுடும். பட் ஆனா அது ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் ஏன் நகராமல் இருக்கிறது? 3:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. ஸோ நிஃப்டி 50 என்பது ஒரு இண்டெக்ஸ். அது ஒரு இண்டெக்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆ தனியா பை, செல் பண்றது கிடையாது. ஸோ இது நிஃப்டி 50 வந்து டாப் 50 கம்பெனியோட மொத்த ஒரு குமுலேட்டிவ் தான். இப்போ கேஷ் மார்க்கெட் வந்து 3:30 PM முடிந்த பிறகு ஃபுல் ட்ரேடிங் நிற்கிறது. அதுதான். ஸோ கேஷ் மார்க்கெட்னா என்னது? ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 3:30 ஆனதும் அங்கேயே தான் ஸ்டாப் ஆகும். ஸோ ஸ்டாப் ஆயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. ஆனா ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏறுது, இறங்குது. ஓகேங்களா? 340 வரைக்கும். ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எப்படி மாறுகிறது? அதாவது ஏறுது, இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு எக்ஸாம்பிள் 24,500 இருக்கும். 24,500 இருக்கிறதா வச்சுப்போம். அதோட கால் ஆப்ஷன் வந்து 24,500 கால் ஆப்ஷன் வந்து ரூ. 100 விக்குது. புட் ஆப்ஷன் வந்து ரூ. 95 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு. இதே 3:40க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால் ஆப்ஷன் வந்து 100லேருந்து 106 போய்க்குது. அ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 95லேருந்து 90 போய்க்குது. ஸோ, இது நம்ம பார்த்து பாருங்க. இதைக் கண்டு நிஃப்டி நகரவே இல்லை. ஆனால் ஆப்ஷன் பிரைஸ் ஏன் மாறுகிறது? இதுதான் அங்க எல்லாருக்கும் வர கொஸ்டின்ஸ். எனக்கும் அந்த கொஸ்டின் வந்தது. இப்போ நிஃப்டி ஆப்ஷன் மட்டும் ஏறுது, இறங்குது. பட் ஆனா அதோடைய இண்டெக்ஸ் ஆனா ஏறவே இல்ல. அது எப்படி? ஏன்னா நம்ம வந்து நிஃப்டி 50 சார்ட்ட பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஷன் ஏறுது, இறங்குது அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவோம். இப்போ அது இல்ல. ஆ ஓகே. இதற்கு காரணம் ஆப்ஷன் பிரைஸ் என்பது நிஃப்டி ஸ்பாட் மட்டும் சார்ந்ததல்ல. அதாவது நிஃப்டிய மட்டும் சார்ந்ததில்ல. அந்த ஸ்பாட் பிரைஸ மட்டும் சார்ந்ததில்லன்னு சொல்லி சொல்றாங்க. முக்கிய காரணிகள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு, ஐபி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, டைம் டூ எக்ஸ்பைரி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, பிட், ஆஸ்க், ஆர்பிட்ரேஜ், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸு, ஆப்ஷன் கிரீப்ஸு,
அப்புறம் குறிப்பா டெல்டா வேகா அப்படின்னு ஏகப்பட்டது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும் பயங்கர கன்ஃப்யூஷனா இருக்கும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நம்ம ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம் ஆப்ஷன்ஸ. இப்ப ஆப்ஷன் ஐ மீன் அந்த இண்டெக்ஸே நகராதுன்றப்போ, வேற எப்படி நம்ம ட்ரேட் பண்றது? கரெக்ட்டுங்களா? ஸோ இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ்ல ஏத்துறது, இறக்குறது அந்த மாரி மேனிபுலேஷன் பண்ணாங்கல்ல. ஸோ மேனிபுலேஷன தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்ததா நம்போ தெரிஞ்சுக்கலாம். அத பாருங்க. குளோசிங் பிரைஸ் மேனிபுலேஷனை குறைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குளோசிங் பிரைஸ் கணக்கிடுவதற்கு இறுதி நேர ட்ரேடிங் டேட்டா பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா இதுக்கு முன்னாடினா, எந்த இடத்துல அந்த ஸ்பாட் முடியுதோ, அதுதான் வந்து குளோசிங் பிரைஸா எடுத்துக்கணும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன் பிரைஸ் கண்டுபிடிக்கும் முறையை கொண்டு அதான் இந்த இந்த ஏகப்பட்ட இது இருக்குல்ல, இத பேஸ் பண்ணி தான் குளோசிங் பிரைஸ குறைக்கிறாங்க. ஐ மீன் குறைக்கிறாங்கன்ற பாருங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே. இங்க பாருங்க இம்ப்ளிமெண்ட் ஆரம்ப நாட்களில் நிஃப்டி சென்செக்ஸ் குறிப்பிடத்தக்க டைவர்ஜென்ஸ் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 3 அன்று நிஃப்டி 1.6 உயர்ந்த நிலையில் சென்செக்ஸ் 0.7% மட்டுமே உயர்ந்தது. ரூட்டோஸ் இதை புதிய ஆக்ஷன் மெக்கானிசம் முதல் நாளுடன் தொடர்புபடுத்தியது. இது என்னன்னு புரியல. கண்டிப்பா எனக்கு புரியல. ஸோ இத நம்மோ அப்புறம் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடருக்கு இது ஏன் முக்கியம்? ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா அதுதான் வந்து 3 ஓட முடிச்சிருது. அப்போ 340 வரைக்கும் போகுது. ஸோ நம்ம எப்படி அத வச்சு ட்ரேட் பண்றது? மேல போகுமா? கீழ போகுமா? அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே. ஸோ சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 3:30 வரைக்கும் தான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 3:40 வரைக்கும் நடக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எது வரைக்கும் ட்ரேட் ஆகுதோ, அது வரைக்கும் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். இதுதான் சிம்பிள். ஸோ அதுக்கு மேல ட்ரேட் பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா மேல போதா, கீழ போதான்னு தெரியாம நம்ம எப்படி ட்ரேட் பண்றது? அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டு 3:30க்கு முடியுது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 3:40 வரைக்கும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது. சரிங்களா? ஸோ கேஷ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்டது சொல்றாங்க. ஸோ அத பத்தி நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. ஈக்விட்டில இல்ல கேஷ் மார்க்கெட்ல. ஐ மீன் ஈக்விட்டி, ஆப்ஷன்ல. 3:30க்கு மேல போச்சு அப்படின்னா, ஆப்ஷன் விட்டு வெளிய வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, அது மேல போகும், கீழ போகும். நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. ஸ்டாப் லாஸ் போட்டாலோ ஹிட் அடிக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, 3:30 வரைக்கும் ஆ ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கும், கேஷ் மார்க்கெட் இருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து மேல இறங்கும். நிஃப்டி 50 முடிக்கிற எல்லா இண்டெக்ஸுமே பேங்க் நிஃப்டி எல்லாமுமே. ஸோ, அ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது 3:30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏறாது, இறங்காது. ஆப்ஷன் மட்டும் ஏறும், இறங்கும். எத பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெறையா பாயிண்ட்ஸ் சொன்னோம்ல. ஸோ குளோசிங் அந்த ஆக்ஷனு, டெல்டா, தீட்டா, வேகா அப்படின்லாம் நெறையா சொல்றாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் போகும். அது எப்படின்னு அது வந்து நம்மளுக்கு பிளைண்டா தான் இருக்கு. அது மேல போகுமா, கீழ போகுமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ 3:30 வரைக்கும் ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது ட்ரேடர்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. டாடா. பை பாய்.